Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு வச்சு நல்ல டேஸ்டியான போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் மாவுல செய்யறதுனால ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ இட்லி மாவு போண்டா செய்கிறதுக்கு நாங்கள் 2 கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்து நான் நேற்று அரைச்ச இட்லி மாவு. நீங்கள் அரைச்ச இட்லி மாவாக இருந்தால் 2 நாள் வரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்க்கும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், மாவு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருந்தது. ஏன்னா இட்லி மாவு வந்து நல்லா திக்காக இருக்குன்றனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு எண்ணெய் குடிக்காத டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நீங்கள் போண்டான்னு இல்லைங்க, வடையாக கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு வேணும்னா நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதையும் பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வடை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துட்டேன்றதால நான் உப்பு சேர்க்கல. நீங்கள் உப்பு சேர்க்காத ஃப்ரெஷ் மாவில் செய்கிறீங்கன்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வடை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. ரவெல்லாம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் போண்டா சுட்டு எடுத்துடலாம். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் கையை நல்லா கழுவிக்கோங்க. அப்படி கழுவும் போது நமக்கு வந்து மாவு கையில் ஒட்டாத இருக்கும். கை ஈரமாக இருந்தால் மாவு வந்து கையில் ஒட்டாத நல்லா போண்டா போட ஈஸியாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம், இல்லை மீடியம் சைஸாக கூட போட்டுக்கலாம், இல்லை வடையாக கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா செவந்து வரட்டும். அதுக்கு அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ செவந்து வந்ததும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்லா செவந்து வந்துடுச்சு. பாருங்கள், நமக்கு போண்டா வந்து நல்லா கலராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு உளுந்த வடை டேஸ்ட் இருக்கும். இந்த போண்டா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதி மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.